Victory, victory to the blood. Victory, victory, victory to the blood. Victory to the blood of the Lamb. Victory to the blood of the Lamb. Victory, victory, Yesu we lift the tongue. Victory, victory, Yesu we lift the tongue. Victory, victory, Yesu we lift the tongue. Yesu we lift the tongue, victory. Yesu we lift the tongue, victory. La 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 la. நான் பாட்டு படிக்கும்போது எங்கே கவனிக்கணும்? உங்கள் புக் இருக்கா? புக் இல்லைன்னா கை தூக்குங்க, புக்கு தரோம். நீங்கள் என்ன பண்ணணும்? பாட்டு படிக்கும்போது எந்த இடத்துல எப்படி பாடுறோம் நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? இப்போ உங்களோட கொஞ்சம் தெரிஞ்சதா இருந்தால் பாடுங்க, இல்லைன்னா கவனிங்க. ஓகேவா? கவனிக்கணும். ஓகேவா? ரெண்டு லைன் பாடுங்க, கவனிக்கணும். ஒற்றுமை பலனது நமக்கு, ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். பாடுங்க. ஒற்றுமை பலனது நமக்கு, சத்தமா. ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். 1 2 3 ஸ்டார்ட். ஒற்றுமை ஒற்றுமை இப்போ கவனிங்க. ஓகே, இப்போ 4 லைன் சேர்ந்து பாருங்க, கவனிங்க. போட்டியின்றி வாழ்பவன், பிரிவினையை எதிர்ப்பவன், ஜெயிப்பவன் எதிர்ப்பவன், ஐக்கியமாயிருப்பவன். 1 2 3 ஸ்டார்ட். போட்டியின்றி வாழ்பவன், பிரிவினையை எதிர்ப்பவன், ஜெயிப்பவன் எதிர்ப்பவன், ஐக்கியமாயிருப்பவன். ஒற்றுமை பலனது நமக்கு, சத்தமா. ஐக்கியம் ஒற்றுமை கேட்கவே இல்லை, சத்தமா. ஐக்கியம்
லலலா லலலா லலலாலா. சத்தமா லலலா லலலா லலலாலா. இப்போ டேக் கூட சொல்லுவாங்க. கிளாப் பண்ணுங்க. பாடும்போது நல்லா தலையாட்டி கிளாப் பண்ணியே பாடினா நல்லா பாட முடியும். ஓகேவா? நான் பாடுற மாதிரி 1 2 3 கவனிங்க சரியா? லலலா லலலா லலலாலா. பாடு 1 2 3 ஸ்டார்ட். லலலா லலலா லலலாலா. இப்போ கிளாஸ் வந்து பாடுங்க. 1 2 3 ஸ்டார்ட். லலலா 1 2 நான் கவனிங்க சரியா? ஃபர்ஸ்ட் லலலா லலலா லலலாலா. லலலா லலலா லலலாலா. பாடுங்க சத்தமா. இப்போ எல்லாம் சேர்ந்து பாடுறீங்களா? 1 2 3 ஸ்டார்ட். லலலா லலலா லலலாலா. லலலா லலலா லலலாலா. ஓகே வெரி குட். ஏதாவது பாட்டு வரைக்கும் பாடுவோமா? நேற்று வந்து பாதி பேர் காணும். எங்க நான் பண்ணுங்க. புக்கு கவிதை புக்கு பாரு பேசுவாங்க. Beep beep beep, beep beep beep, dum 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 beep.
1 2 ஃபர்ஸ்ட் பிபிபி எப்படி தெரியும் உங்களுக்கு கவனிங்களா பிபிபி அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பிபிபி டும் 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 பிபிபி பிபிபி டும் 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 பிபிபி 3 டைம் வரும் ஃபர்ஸ்ட் மட்டும் பிபிபி மட்டும் வரும் நெக்ஸ்ட் டும் 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 பிபிபி ஓகே நீங்கள் அது மட்டும் பண்ணலாமா 1 2 3 ஸ்டார்ட் பிபிபி பிபிபி டும் 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 பிபிபி பிபிபி டும் 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 பிபிபி பாருங்க 1 2 3 ஸ்டார்ட் பிபிபி பிபிபி டும் 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 பிபிபி பிபிபி டும் 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 பிபிபி சட்டுப்புட்டு சடா ரெண்டு சேர்ந்து பண்ணலாமா 1 2 3 ஸ்டார்ட் சட்டுப்புட்டு சடா ரெண்டு பேசி விடாதே முட்டி போட்டு பொறுமைதானை கேளு தம்பி ஏதோடு வாழ்ந்திடலாம் குட்டி தம்பி அதுக்கப்புறம் யோகு போல பொறுமையாக இருந்திட வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அவர் போல நாமும் நல்ல வாழ்ந்து வாழ்ந்திடலாம் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே பிபிபி ஓகே உடனே சேர்ந்து பாடிடலாமா பாடல் பாடுவோமா பாடல் எண் 11 இன்னும் ஒரு டைம் நான் பாடுறேன் கவனிங்க சரியா
தம்பி தங்கை உனக்கு தெரியுமா? யோப்பாவிலே வாழ்ந்த துர்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா? யோப்பாவிலே வாழ்ந்த துர்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா? தான தர்மம் செய்து வாழ்ந்தாலே, துணிகளை தைத்து கொடுத்தாலே, தான தர்மம் செய்து வாழ்ந்தாலே, துணிகளை தைத்து கொடுத்தாலே, தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், நன்மை செய்ய நான் பழகி கொண்டேன், தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், நன்மை செய்ய நான் பழகி கொண்டேன். நல்லா இருக்கா இந்த பாட்டு? என்ன இருக்கு இந்த பாட்டுல? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கு இந்த பாட்டுல? என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. தெரியுமா? உனக்கு தெரியுமா? தம்பி தங்கை உனக்கு அப்படின்னு ஒரு டைம் நம்ம பாடலாம். நீ கவனிங்க. ஓகே, இங்கே கவனிங்க. நீங்க எங்க கவனிக்கிறீங்களோ அங்கதான் உங்களுக்கு டிஸ்கஸ். பாடலே 11. கவனிங்க. நீ கவனிக்கிறீங்க எல்லாரும்? தெரியுமா? யாரு? தம்பி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? தெரியுமா? உனக்கு தெரியுமா? தம்பி தங்கை உனக்கு தெரியுமா? பாருங்க. உனக்கு தெரியுமா? தம்பி தங்கை உனக்கு தெரியுமா? சத்தமா தெரியுமா? யோப்பாவிலே வாழ்ந்த துர்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா? துர்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா? சத்தமா யோப்பாவிலே வாழ்ந்த துர்காலக்கா. இன்னொரு டைம். யோப்பாவிலே வாழ்ந்த துர்காலக்கா தான தர்மம் செய்து வாழ்ந்தாலே, துணிகளை தைத்து கொடுத்தாலே. 1 2 3 ஸ்டார்ட். தான தர்மம் செய்து வாழ்ந்தாலே. புக்கு கவனிங்க. 1 2 3 ஸ்டார்ட். தான தர்மம் செய்து வாழ்ந்தாலே, துணிகளை தைத்து கொடுத்தாலே. பாருங்க. தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், அண்ணா அக்கா நான் தெரிந்து கொண்டேன். பாருங்க. அண்ணா அக்கா நான் தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், நன்மை செய்ய நான் பழகி கொண்டேன். பாருங்க. நான் தெரிந்து கொண்டேன், நன்மை செய்ய நான் பழகி கொண்டேன். ஃபர்ஸ்ட் பாடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். தெரியுமா? உனக்கு தெரியுமா? சத்தமா தம்பி தங்கை உனக்கு தெரியுமா? சத்தமா தெரியுமா? யோப்பாவிலே வாழ்ந்த துர்காலக்கா யோப்பாவிலே தான தர்மம் செய்து வாழ்ந்தாலே, தான தர்மம் செய்து தெரிந்து கொண்டேன் அண்ணா அக்கா நன்மை செய்ய
பாடலாமா? என்னால இவ்வளவுதான் முடியும். உங்களால எவ்வளவு முடியும்? இருக்கிறதுல யாருக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கு தெரியும்? என்னால கேட்டா ரொம்ப ஹைட்டா இருக்கு. நீங்க எல்லாம் உங்க சைடு உங்களோட கை நல்லா தூக்கிக்கோங்க. நல்லா எவ்வளவு முடியுமோ நல்லா தூக்கிக்கோங்க. 2 கை தூக்கிட்டீங்களா? நிறைய பேர் 1 கை தான் தூக்கிருக்கீங்க. வெரி குட். நீங்களே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சூப்பரா பாடிட்டோம். ஓகே, எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கோங்க. பாடல் 3 பாடுறீங்களா? நீங்க மட்டும் 1 2 3 ஸ்டார்ட். வெற்றி பக்கம் சத்தமா சுற்றி வந்தாலும் சத்தமா என்னுள்ள இயேசுவே பாடுவோமா? என்னுள்ள இயேசுவே 1 2 3 ஸ்டார்ட். என்னுள்ள இயேசுவே வாசமே செய்வதா எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றார் சத்தமா போய் வென்றிடலாம். எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 வருஷம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்களா? அந்த அக்கா 4 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்களா? நினைவு இருக்குதா? யாருக்கு நினைவு இருக்குதுல்ல? 4 சொல்றவங்களுக்கு இன்னைக்கு பரிசு பார்க்க முடியும். பார்த்து சொல்லுங்க. சரி, அது பிறகு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ யார் 4 சரி சொல்கிறாங்களோ இதையும் சரி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு. சரியா? இன்னைக்கு என்ன தெரியுமா? பொறுமை உள்ளவன். என்ன தலைப்புமா? இன்னைக்கு தலைப்பு வந்து பொறுமை உள்ளவன். சொல்லு, பொறுமை உள்ளவன். பொறுமை உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமைனா என்னம்மா? பொறுமைனா என்ன? இதான் கோபப்படாமல் இருக்குது. என்ன நேரத்தை அக்கா சொல்லிட்டுனாங்கல்ல, அம்மா அப்பா ஏதாவது சொன்னோடனே நீங்கள் என்ன செய்வீங்க? வாங்க உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் செய்ய மாட்டேன்.
அப்படின்னு பேசுறீங்களா, அதுதான் பொறுமை இல்லாதது. ஆனால் பொறுமை அப்படின்னு என்னன்னா, அம்மா சொல்கிறத நல்லா கேட்குறது தான் எனக்கு பொறுமை. பெரியவங்க சொல்கிறத கேட்குறது. சில பேர் என்ன சொல்லுதுமா, பெரியவங்க ஏதாவது சொன்னால் இவங்களுக்கு வேலையே இல்லை, வயசாகிடுச்சு, கிழவன் ஆகிட்டாங்க, கிழவி ஆகிட்டாங்க, இவங்க சொல்ல நம்ம கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பொறுமை இல்லாதது. ஆனால் பொறுமை இருந்தால், பொறுமை இருக்கிறவங்கள கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்தார். அவர் சிலுவையில் பாடுபட்டார்ல, சிலுவையில் அடிபட்டார்ல, ஆணி அடித்தாங்க, கையில் காலில் ஆணி அடித்தாங்க. ஆனால் அவர் பொறுமையாக இருந்தார். அவங்கள வையவே இல்லை, அவங்கள என்ன செய்யலை, திட்டலை. என்னை ஏன் இது பண்ணுறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அதில் அவர் கேட்கவே இல்லை. பொறுமையாக சகித்தார். எதுக்கு தெரியுமா, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தார். கவனிக்கிறியா, விளையாடாத, கவனி, இங்கே கவனி, இங்கே கவனி தம்பி, இங்கே பாரு, இங்கே பாரு. இன்னைக்கு என்ன வசனம் தெரியுமா, பொறுமை உள்ளவன் சொல்லு, கேட்கறதுக்கு சொல்லு, கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா பைபிளில். உங்களுக்கு லாஸ்ட் டே நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புதிய ஏற்பாடு தரேன். அதெல்லாம் இது இருக்கும், இந்த வசனம்லாம் இருக்கும், பார்த்து பார்க்கலாம் வீட்டில் போய். சரியா? சரி, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, ஏய் தமிழ், இங்கே பாரு, எல்லாரும் இதை பாரு. கேட்கறதுக்கு தீவிரமா அப்படின்னு என்னன்னா, நம்ம யாரும் எதுவும் சொன்னாங்கன்னா அசட்டை பண்ணக்கூடாது, நல்லா கேட்கணும், அவங்க சொல்கிறத என்ன செய்யணும். இப்போ பாரு, கேட்கறதுக்கு தீவிரமாயும் அப்படின்னா நம்ம நான் சொல்கிறது இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்கணும். ஆவலோடு கேட்கறது தான் கேட்கறதுக்கு தீவிரமா. புரியுதா? புரியுதா? கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். அவசரமா நீ சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு என்ன செய்யணுமா, கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். பேசுகிறதுக்கு பொறுமையா, டக்கு டக்குன்னு என்ன செய்யக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது, பொறுமையாக பதில் சொல்லணும். கோவப்படக்கூடாது. கோபிக்கிறதுக்கு தாமதமாய், கோபப்படாமல் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது தான் பொறுமை உள்ளவங்கிற தலைப்பு. புரியுதா? அது சொல்லலாமா? கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. இதற்கு சொல்லாமா, பொறுமை உள்ளவன் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. சொல்லலாமா? இன்னொருக்க நான் கேட்கறதுக்கு சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லணும்? அதை சொல்லணும், அப்படி சொல்லணும். என்ன கேட்கறதுக்கு சவுண்ட சொல்லு, கேட்கறது, பேசுகிறதுக்கு, கோபிக்கிறதுக்கு இருக்க கடவர்கள். இன்னொரு சொல்லலாமா? கேட்கறதுக்கு, பேசுகிறதுக்கு, கோபிக்கிறதுக்கு இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. இதற்கு முழுக்க சொல்லலாமா? சொல்லு. கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதுக்கு தாமதமாகவும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. சரியா? சொல்லலாமா? நீங்களே வாசி சொல்லுங்க. ஒன்று 19. இப்போ அந்த வாசிக்கலாம், கேட்கலாம், இந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்னா நடக்கணும். அதுக்கு தான் அந்த வார்த்தைகளாக நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். கேட்கறதுக்கு தீவிரமாக யாராவது சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கவனமாக என்ன செய்யணும், கேட்கணும். கேட்கறதுக்கு அதாவது தீவிரமாயும் என்ன அர்த்தம், பேசுகிறதுக்கு பொறுமையா, பேசுகிற வார்த்தையில் பொறுமையாக இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தையில் எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும்.
கோவப்படக்கூடாது. டக்குன்னு அம்மா சொல்லும் பதில் பேசக்கூடாது, பேசக்கூடாது, பொறுமையாக பேசணும். கோபிக்கிறதுக்கு தாமதமாக, கோபிக்கிறதுக்குன்னா கோவப்படக்கூடாது. உங்களுக்கு சொன்ன உடனே டக்குன்னு கோவப்படுறீங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க அம்மா சொன்ன உடனே கோவம் வருதா? உங்களுக்கு கோவம் வருதா? கடைக்கு போட்டு என்ன மட்டும்தான் போக சொல்லுவாங்க. அவன் இருக்காமல அவனை போக சொல்ல வேண்டியது அப்படிம்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க அவன் செய்ய வேண்டியது அப்படி டக்குன்னு கோவப்படுவாங்களா? அப்படி கோவப்படக்கூடாதுதான். கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க கடவர்கள். இன்னொன்று சொல்லாமா? தலைப்பு என்னது? பொறுமை உள்ளவன். சொல்லு. பொறுமை உள்ளவன், பொறுமை உள்ளவன். இந்த 3 செய்கிறவங்களுக்கு பேர் தான் பொறுமை உள்ளவன். கேட்கறதுக்கு சொல்லு, சவுண்ட சொல்லு. கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். சரி, நீங்க சொல்லுங்க. ஒரு 5 தடவை பார்த்து வாசிங்க, அப்பதான் மனசுல பதியும். பார்த்து வாசி. தலைப்பு வாசி, தலைப்பு வாசி. சரிப்பா, வாய்ஸ் மட்டும் வாசிக்கணும், கேர்ள்ஸ் வாசிக்கக்கூடாது. இல்லை, நீங்கள் மட்டும் வாசிக்கணும். யார் நல்லா வாசிக்கிறா 2 பேர்லேருந்து பார்க்க போகிறேன். தப்பு இல்லாமல் சவுண்டாக வாசிக்கணும். நீங்கள் வாசி, வாய்ஸ் மட்டும். நாள் 5. நாள் 5 என்ன தலைப்பு? பொறுமை உள்ளவன்னா இப்படி பண்ணணும். பொறுமை உள்ளவன்னா நாள் 1 கருத்து, 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 கருத்து. நாள் 1 எப்படி பண்ணணும்? ஒரு பாப்பா அழகா புதுவாழ்வு பெற்றவன் அப்படி பண்றாங்க. அப்படி பண்ணலாமா? எப்படி பண்ணணும்? புதுவாழ்வு பெற்றவன். நாள் 2 நாள் 3 ஜாக்கிரதைக்கு ஆக்ஷன் எப்படி? ஜாக்கிரதை உள்ளவன். நாள் 4 தாழ்மை உள்ளவன் எப்படி? தாழ்மை உள்ளவன். நாள் 5 எப்படி பண்ணணும்? வெரி குட், பொறுமை உள்ளவன். நாள் 1 நாள் 2 சோதனையை மேற்கொள்பவன். நாள் 3 ஜாக்கிரதை உள்ளவன். நாள் 4 தாழ்மை உள்ளவன். நாள் 5 கருத்து, கருத்து, கருத்து. ஏசு ராஜாவுக்கே எப்படி சோர்ந்து போய் சொல்ல? ஏசு ராஜாவுக்கே, ஏசு ராஜாவுக்கே, அப்புறமா ஏசு ராஜாவுக்கே. நிறைய பேர் கையே உயரல. பாய்ஸ் நீங்க அவுட். ஏசு ராஜாவுக்கே, ஏசு ராஜாவுக்கே. இன்னும் பாய்ஸ் அவுட். ஏசு ராஜாவுக்கே. கையை தூக்குங்க. ஏசு ராஜாவுக்கே. நிறைய பேரும் கை தூக்கல. ஏசு ராஜாவுக்கே. எல்லாம் கை தூக்கினாதான் முடிப்பேன். ஏசு ராஜாவுக்கே. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்றோம். ஏசு ராஜாவுக்கே. இன்னும் 2 பேர் நல்லா தூக்கல. ஏசு ராஜாவுக்கே, ஏசு ராஜாவுக்கே, ஏசு ராஜாவுக்கே. எல்லாம் வீடியோஸ்ல பண்ணிக்கோங்க. நேற்று வராம இன்னைக்குதான் அங்க வந்தேன்னு சொல்றவங்க எல்லாம் எழுதிக்கோங்க. நேற்று நான் வரல அக்கா, ஆனா இன்னைக்கு தான் வந்தேன் அக்கா. வெரி குட். நேற்று வந்தவங்க எல்லாமே தான் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? இப்போ கீழே இருக்கவங்க எப்படி உங்களை வெல்கம் பண்ண போற பாட்டுகளை கீழே வச்சுக்கோங்க. கீழே இருக்கவங்கலாம் உங்களுக்கு வெயிட். கீழே இருக்கவங்களாம் உங்களை வெல்கம் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். இப்போ மெயின்
வந்திருக்கீங்களா? இப்போ அவங்க உங்களை வெல்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க அவங்களை வெல்கம் பண்ணணும்ல, அதுக்கு கிளி கிளாப் பண்ணலாமா? கிளாப் கிளாப். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். கீழே இருக்க பிள்ளைங்களாம் அமைதியா இருக்கும். 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, இப்போ நீங்க எல்லாம் வந்துக்கோங்க. இப்போ டீச்சர்ஸ் மட்டும் எழும்ப போறாங்க. டீச்சர்ஸ் எழுப்பிட்டீங்களா? மாமி டீச்சர், ஒரு டீச்சர் இங்கே இருக்காங்க, ஒரு டீச்சர் இங்கே, இன்னும் 2 டீச்சர் மேலே கிளம்பிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். சரி, இப்போ எல்லா டீச்சர்ஸும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்ல போறாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? நீங்க சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லலாம், எங்களோட சேர்ந்து நீங்களும் சொல்லலாம். டீச்சர் சத்தமா, ஸ்டூடெண்ட் சத்தமா பார்க்கலாமா? 1 2 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா. 3 டைம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா என்ன அர்த்தம்? ஏசப்பா. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. இப்போ உங்களுக்கு பொறுமை உள்ளவன் அப்படிங்கிற தலைப்புல அண்ணா உங்களுக்கு அதை சொல்ல வராங்க. சரி, ஓகே. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? யாரை பற்றி பார்த்துட்டு வரணும் சொன்னாங்கல்ல, யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாரை பற்றி பார்த்துட்டு சொன்னாங்க? நேற்று ஒரு கதை கேட்டீங்களே, குரங்கு கதையா? நிறைய கதை கேட்டீங்க. ஆபிரகாம் லிங்கனை பற்றி பார்த்துட்டு சொன்னாங்க. யாரெல்லாம் பார்த்துருந்தீங்க? ஞாபகம் இருக்கா இல்லையா? புது பேரா இருக்கும். ஆபிரகாம் லிங்கனை பற்றி பார்த்துட்டு சொன்னாங்களா? யார் அவங்க? சரி, அவங்க வந்து ஒரு பிரசிடென்ட். சரியா? பிரசிடென்ட்னா யாரு? நம்ம அப்துல் கலாம் மாதிரி அவங்க அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு குட்டி கதை தான் கேட்க போகிறோம். சரியா? என்னது அப்படின்னா, பொறுமை உள்ளவன் வெற்றி பெறுவான். என்ன தலைப்பு? வசனம் பார்த்தோமா, பொறுமை உள்ளவன் அப்படின்னு. அதுக்கு ரிலேட்டடா ஒரு கதை கேட்க போறோம். குட்டி கதை தான், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கொஸ்டின் வந்து எந்த காலமும் அவங்க கேட்பாங்க. ஓகேவா? நல்லா கவனமா கவனிக்கணும், எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். என்ன தலைப்பு? பொறுமை உள்ளவன் வெற்றி பெறுவான். சரியா? யார் வீட்டுல லைட் இருக்கு? உங்க வீட்டுல லைட் இல்லையா? கை தூக்குறாங்க. உங்க வீட்டுல இல்லையா லைட்டு? எல்லார் வீட்லயும் லைட் இருக்கு, அப்படி தானே? சரி, லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? அப்துல் கலாம். கரெக்டாக சொல்லி லைட்டை கண்டுபிடிச்சவங்களோட சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஈஸியாக லைட்டை போட்டுருவோம் என்ன, ஆனால் அதை வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1847, 1747. சரியா? முதலாவது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அவங்க லைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? அதுக்கு முன்ன வரைக்கும் லைட்டே கிடையாது. சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் எப்போ பிறந்தாங்கன்னா 1847. 1847 வருஷம் ஓகியோ என்னும் ஒரு இடத்துல பிறக்காங்க. சரியா? 1847 ஓகியோவில் பிறக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவங்க எப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப டாப்பர்லாம் கிடையாது, படிக்கிற என்னை மாதிரி ஒரு ஸ்லோவான. சரியா? எல்லாரும் கவனி, இங்கே கவனிங்க. இவங்களுக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து நம்மள மாதிரி குட்டி பசங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு சரியாக படிக்கிற நாலேஜ் இல்லை. ஸ்கூல்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க இந்த பையன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா ஸ்லோவில் நேரம் இருக்கிறதுனால இந்த பையன் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க அம்மா தான் அவனை என்ன பண்ணுறாங்க, பொறுமையோட படிக்க வைக்கிறாங்க. சரியா? தாமஸ் ஆல்வா எடிசன் எப்போ பிறந்தாங்க? 1847. சரியா? கொஞ்ச நேரம் எல்லாரும் கவனமா கவனிக்கிறீங்களா? சரி, ஓகே. அவங்க நல்லா படிப்பாங்க அப்படிதானே தாமஸ் ஆல்வா எடிசன்? கரெக்டா கவனிக்கும். சின்ன கதை தான். ஓகே, அதனால அவங்க ஸ்கூல்ல வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸ்கூல்ல சேர்க்கல, அவங்க அம்மா தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் யார் படிக்க வைக்கிறாங்க? அவங்க அம்மா பொறுமையா கற்றுக் கொடுக்குறாங்க. சரியா?
தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு ஆசை. இப்போ உங்களுக்குலாம் என்ன ஆசை இருக்கு? அவர் என்ன தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட், சரியா? உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை இருக்கு? இப்படி சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கு, ஓகேவா? சயின்டிஸ்ட் யாருக்கெல்லாம் தெரியும்? சயின்டிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க? லேப் வச்சிருப்பாங்களா? ஓகே. வேற என்ன பண்ணுவாங்க சயின்டிஸ்ட்? வந்து சயின்டிஸ்ட் என்ன ஊசி போடுவாங்க, அப்படிதானே? ஊசி போட மாட்டாங்களா? லேப்ல ஊசிலாம் இருக்காது. அப்போ சயின்டிஸ்ட்னா கண்டுபிடிக்கிறவங்க, விஞ்ஞானிகள், சரியா? ஓகே. அவங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு என்ன ஆசைன்னா லைட் கண்டுபிடிக்கணும்னு ஆசைன்னா அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து லைட் கண்டுபிடிக்கிறதுக்காக 1500 பொருட்கள் யூஸ் பண்ணி அந்த உலோகம் எரிகிறதுக்கு வந்து அதை வந்து பார்க்குறாங்க. எரிகிறதுக்கு இது எல்லாமே தோல்வியில் முடியுது. எத்தனை பொருட்கள் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க? 1500 பொருட்கள் யூஸ் பண்ணி அந்த லைட்டு க்ளோ ஆகிறதுக்காக பார்க்குறாங்க. எல்லாமே தோல்வியில் முடியுது. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட வேலை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவுமே தோல்வியா அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பொருட்கள் யூஸ் பண்ணி அவங்க ட்ரை பண்ணுறாங்க? தாமஸ் ஆல்வா எடிசன் 1500 பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே தோல்வியில் முடியுது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கூட வேலை பார்க்குறவங்களும் இவ்வளோ தோல்வியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவங்க தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வந்து 1500 பல்ப் எரியக்கூடாத பொருட்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க பொறுமையா இருக்காங்க. தோல்வியான சிச்சுவேஷன் கூட இருந்தாலும் அவங்க ஒரு விடாமுயற்சியா பொறுமையோட அந்த சிச்சுவேஷன் கடக்குறாங்க. அடுத்து ஒரு நாள் அவங்க அந்த பல்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாருமே கவனிங்க தம்பி, எல்லாருமே கவனிங்க. அடுத்த ஒரு நாள் அவங்க பல்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் கூட்டிட்டு நான் இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கதை உங்களுக்கு காமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு வரும்போது அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அதை எடுத்து வரும்போது என்ன ஆயிடுச்சு? தெரியாம அது உடஞ்சிருச்சு. இதுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க? 1500னா சும்மா கிடையாது. 1500 பொருட்கள் வச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லைட்டை கண்டுபிடிக்கிறாங்க, சரியா? அடுத்து அவங்க கொண்டு வர வழியில் என்ன ஆயிடுச்சு? அந்த பல்ப் தெரியாம உடஞ்சிருச்சு, சரியா? அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? இப்போ நம்மளா என்ன செஞ்சுப்போம்? இப்போ நீ வந்து தம்பி ஆனந்த பாபு தானே? ஆனந்த பாபு வந்து ஒரு 1500 வாட்டி, சரி வேணாம், ஒரு 5 வாட்டி நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க. அது உங்க பக்கத்தில் இருக்கவன் தெரியாம கொண்டு வரும்போது அதை வந்து உடைச்சிடலாம். நீ என்ன செய்வ? ஐ சூப்பர்னு சொல்லியா? நினைச்சு அவனை வந்து நல்லா வாழ்த்துவியா? வெல்கம் பண்ணுவியா? அவன் என்ன செய்வ? நேற்று கேட்டுக்கிட்டேன்னு சொன்னல, வெளியே அவனுக்கு இருக்குன்னு சொன்னல. ஓகே, இது மாதிரி. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? தாமஸ் ஆல்வா எடிசன் பொறுமையோட இருந்தாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? கோபமா இருக்கணுமா? நம்மளும் தாமஸ் ஆல்வா எடிசனை போல பொறுமையா இருக்கணும், சரியா? அதுக்கடுத்து மறுபடியும் அவங்க அந்த லைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. மறுபடியும் அவங்களே எடுத்து சொல்றாங்க. இப்போ ஒரு டைம் நீ உன்னோட ஃப்ரெண்டு வந்து நம்ம கொடுத்த ஒர்க்கை சரியா செய்யல, நம்ம அடுத்த டைம் கொடுக்க மாட்டோம், சரி. ஆனா அவங்களே மறுபடியும் எடுக்க சொல்றாங்க ஒரு நம்பிக்கைக்காகவும். அதுக்கடுத்து அந்த பல்ப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நம்ம இன்ன வரைக்கும் எலக்ட்ரிக் பல்பை வீட்டில் யூஸ் பண்றோம். ஓகேயா? சரி, ஓகே. இந்த கதையில பார்த்த அவங்க பேர் என்ன? எந்த வருஷம் பிறந்தாங்க? 1000. நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சிச்சு? வெரி குட். அப்போ 1947 சுதந்திரம், 1847 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சாங்க? ஒன்னு சொல்லுங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? லைட். என்ன கண்டுபிடிச்சாங்க? அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? யார் வச்சா? தாமஸ் ஆல்வா என்ன பண்ணாங்க? அவங்கள பொறுமையா இருந்தாங்க. திட்டினாங்களா? திட்டல. அதுக்கப்புறம் திருப்பி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யாரை கொண்டு வர சொன்னாங்க? வெரி குட், உடைச்சவங்களே கொண்டு வர சொன்னாங்க. கதை அண்ணா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப புரியுதா? நெக்ஸ்ட் அண்ணாவே சொல்லி கொடுக்க சொல்லிடுவோமா?
சொல்லலாமா? ஓகே, சரி இப்போ ஒரு பாட்டு பார்க்கலாமா? ஓகே, எந்த சாங் இப்போ உங்களுக்கு எத்தனை சாங் சொல்லி கொடுத்துருக்கோம்? 11 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் 2 பாட்டு சொல்லி கொடுக்கல, அப்போ 8 பாட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். எந்த பாட்டு இப்போ நம்ம பாடலாம்? பாடுவோமா? ஓகே, 9வது. சரி, ஃபர்ஸ்ட் 9, 8. ஃபர்ஸ்ட் 9வது பாட்டு நான் ஆக்ஷன் சொல்லித்தானே, நீங்க கவனிங்க. 9வது பாட்டு நான் ஃபர்ஸ்ட் நீங்க பாடுங்க, நான் ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க பாடுவீங்களா? 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 பாடுவீங்களா மாட்டீங்களா? மாட்டீங்களா? தெரியாது அந்த பாட்டு. கேர்ள்ஸ் ஓகே தானா? ஓகே தானா? பாடுவீங்களா? சத்தமா பாடுங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான். சத்தமா பாடணும். ஓகே, இது பாட்டு கிடையாது, ட்ராக் தான் போட்டிருக்கேன். நீங்க சத்தமா பாடினா தான் ஆக்ஷன் பண்ண முடியும். இப்போ நீங்க எழுதிக்கிறீங்களா? சத்தம் பாடிட்டு ஆக்ஷன் பண்ணலாமா? பாட்டை புக் எல்லாம் கீழே வச்சுக்கோங்க.
எல்லாரும் அப்படியே கீழே உட்காந்து போங்க. கீழே எல்லாம் கீழே உட்காந்து போங்க. வெரி குட். பேசக்கூடாது. இயேசு சொன்னார் அமைதியாக இரு. 1 2 3 1. நீங்க நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க, அதனால சொல்லி கொடுக்கலாமா? 1 என்ன பண்ணணும்? லெஃப்ட் கைய, 2 ரைட் கைய, 3 ஓகேவா? 1 1 2 3. ஓகே. இப்போ வசனம் சொல்லி கொடுக்கிறதுக்கு அக்கா வந்துட்டாங்க. வெல்கம் பண்ணிக்கலாமா? ஓகே. 1 2 3. இன்னைக்கு நம்ம நாள் 6 பார்க்க போறோம். அதோட ஹெட்டிங் விசுவாசிக்கிறவர். தம்பி தம்பி இன்னையோட ஹெட்டிங் வந்து விசுவாசிக்கிறவர். சரியா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓகேவா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? 4:6 விசுவாசிக்கிறவன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.